திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நாம் சமாதானத்தோடு கூட நாம் வாழ்கின்றோம். இந்த பூமியில் இருக்கின்ற காலம் மட்டும் பிறருக்கு உப்பாக நாம் இருக்க வேண்டும், உதவி செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும், அன்பு செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஆசிரியத்தில் முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம். நேற்று கூட நமக்கு சென்னை ஆவடியிலேருந்து ஒரு ஐயா வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, 65 வயது. இதே போல் நிறைய முதியவர்கள் இன்றைக்கு நிம்மதியை தேடி, அடைக்கலத்தை தேடி, ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லத்தை தேடி வாழ்கிறாங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் நாசரேத் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம். இங்கே வருவீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா வசதிகளுமே இருக்கின்றது. நீங்கள் அமைதியாக சமாதானமாக வாழ முடியும். தேவனுடைய மாளிகை இருக்கிறபடினால எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் அங்கே சென்று தாராளமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அங்கேயே தங்கி பணிபுரியும்படியாக நல்ல உள்ளம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், பிறரை உண்மையாய் நேசிப்பவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்படி விரும்பினா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே 5வது வாரமாக இருக்கிறபடினாலே நமக்கு எங்கும் கூட்டங்கள் கிடையாது என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சுற்றி காம்பவுண்டு வால் நாம் கட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய மாளிகைக்கு தளம் அமைக்க வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். நாகர்கோவில் மாத்தாண்ட ஜனங்களே, நாம் மாதந்தோறும் அங்கே வந்து கூட்டங்களை நான் நடத்துகிற பொழுது இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாம் இங்கே சாதாரணமாக இருக்கிறது. நல்ல ஆடியோ சிஸ்டங்களை பொருத்தி நான் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜெனரேட்டரும் ஸ்டெபிலைசரும் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் நாகர்கோவில் மாத்தாண்டம் பகுதியில் நடக்கிற அந்த ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாக அந்த ஜெனரேட்டரை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாகர்கோவிலுக்கும் மாத்தாண்டதுக்கு அதை கொண்டு சென்று நான் கூட்டம் நடத்தினா எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நான் தொடர்ச்சியாக இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை நான் தியானித்து வருகிறோம். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. பராமரிப்பு எனப்பட்ட பூவை தன் சீசனாகிய யோவான் மீது இயேசு வீசினார் என்று நேற்று நாம் தியானித்தோம். பிரியத்துக்குரியவர்களே, தியானிப்போம், சிந்திப்போம், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். இது உங்களுடைய பிரயோஜனத்திற்காக. யோவான் 19வது அதிகாரம் பாருங்கள், 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அம்மாவை ஒப்பு கொடுத்துட்டார். பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுத்துட்டார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து விட்டார். இப்பொழுது தன்னை குறித்து அவர் கவலைப்படுகிறார். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் தெய்வகுமாரனாய் இருந்தவர் எல்லாற்றையும் சகித்து சிலுவையில் 6 மணி நேரம் பொறுமையாய் தொங்கினார். இன்னொரு பக்கம் ஒரு மனுஷகுமாரனாக இருந்தபடியினாலே, நம்மை போல அவரும் பலகீனமான ஒரு பாண்டமாக இருந்தபடியினாலே அவர் அந்த இடத்துல துடிக்கின்றார். இரத்தமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
உடலில் சொல்ல முடியாத உபாதையை அவர் அனுபவிக்கின்றார். உயிர் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் தன்னை குறித்து சிந்தித்து, நான் தாகமாக இருக்கிறேன், இன்னும் நான் மனுஷகுமாரனாக தான் நான் இருக்கிறேன், எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு செய்த முதல் பகுதியை இன்னைக்கு எல்லாரும் செய்கிறாங்க. நிறைய பேர்கள் எனக்கு தெரியும் வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் 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 அதிலே தான் இருப்பாங்க. பிள்ளைகளை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. பிள்ளைகள்ட்ட உட்காந்து பேசவே மாட்டாங்க. அதனால் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வரும். இன்னும் நிறைய பேர் அரசியல் அரசியல் என்று ஓடுகிறபடியினாலே அவங்க குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க, பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணாலும் அரசியல் பண்ணாலும் அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக கவனிப்பாங்க. ஆனால் பெரும்பாலானோர் எல்லாரையும் கவனிச்சா தங்களை கவனிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய உடம்பை கவனிக்க மாட்டாங்க, தாங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, தான் நல்லா சாப்பிடவே மாட்டாங்க, அவங்க உடம்பை பராமரிக்கவே மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஒரு சமயம் எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, நான் வேலை பார்க்குற கல்லூரியிலே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்து, அப்போ ஒரு பெரிய பிலந்தெரபிஸ்ட், பெரிய பணக்காரர் ஒருவர், பெரிய அளவில் பிஸ்னஸ் மேன், அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அப்பொழுது தான் நான் முதலாக பார்க்கிறேன். நல்ல 6 அடி உயரம், வெள்ளை கலரில் வேட்டி, வெள்ளை கலரில் சட்டை, ஆனால் நிறைய உடம்பு போட்டிருக்கு, எக்கச்சக்கமாக வெயிட், உடம்பு ஷேப்பே இல்லாமல் பயங்கர வெயிட்டாக அவர் இருக்கார். மாணவர்கள் சத்தம் போடுறாங்க, அதெல்லாம் மீறி போல்டாக அவர் பேசினார். பல கோடிகள் அவருக்கு இருக்கிறது. இறுதியில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்திருந்தார். நான் அவரை பக்கத்திலிருந்து பார்த்தேன். அவருடைய உடம்பு ரொம்ப மோசமாக இருந்தது. அப்பொழுது நான் சம்பாதிப்பதற்காக, இந்த நிலைமைக்கு வருவதற்காக நான் என்ன செய்தேன், எப்படியெல்லாம் உழைத்தேன் என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டு இருந்தார். இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்காங்க, பல கோடிகள் 1000 கோடிகள் சம்பாதிச்சிட்டாங்க. தான் உடம்பை அவர் கவனிக்கவே இல்லை. அது எந்த வியாதி எப்பொழுது கொண்டு போய் முடியும்னு தெரியல. இந்தியாவின் வாரன் பஃபட் என்று அழைக்கப்பட்டவர் ஒருவர், ஸ்டார்க் மார்க்கெட்டில் பயங்கர கொடி கட்டி பிறந்தவர், வெறும் 300 ரூபாய் வைத்து 30,000 கோடி நான் சம்பாதித்து என்று சொன்னவர். அவர் மறிக்கும் போது அதான் சொன்னார், நான் டெய்லி சிகரெட் குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், வாழ்க்கை என்ஜாய் பண்ணேன், நான் எக்ஸசைஸே பண்ணலை, உடம்பு கவனிக்கவே இல்லை, அதனால் சீக்கிரமாக மரித்து போகிறேன் என்று அவர் சீக்கிரமாக மரித்து போனார். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நாம் நன்கு பலமாக இருந்தால்தான் சம்பாதிக்கிறதுக்கு போக முடியும். நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள், நம்ம நம்பி இருக்கிற பிள்ளை குட்டியும் உயிர் வாழ முடியும், எல்லோரும் நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் தேவனுக்காக ஊழியங்களை செய்ய முடியும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கர்த்தருக்காக அங்கேயும் ஓட முடியும். நாம் அநேக நேரங்களிலே எல்லாரையும் கவனித்து விட்டு நம்மை கவனிக்காமல் இருக்கிறபடியினாலே அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிகிறது என்பதை இந்த நாளிலே நான் தாகமாக இருக்கிறேங்கிற செய்தியிலிருந்து நான் கண்டுபிடிக்கின்றேன். இயேசு தன்னை குறித்து பார்க்கிறார், தனக்கு இவ்வளோ ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று பார்க்கிறார். அதனால தான் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ப்ளீஸ் ஃபைண்ட் டைம் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், முதல்ல உங்களை பற்றி நீ கொஞ்சம் கவலைப்படுங்க. உங்களுடைய உடம்பை குறித்து கொஞ்சம் கவலைப்படுங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புங்க. ஓய்வில்லாமல் நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், துள்ளி குதித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், அது காலப்போக்கில் உங்களை பாதிக்கும், வியாதிகளை கொண்டு வரும், உங்களை கீழே தள்ளிவிடும் என்பதை நான் தாழ்மையாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சீக்கிரமாக வீழ்ந்து போனதற்கு இதுவே காரணமாக இருந்தது. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு கடமைகள் பொறுப்புகள் இருந்தாலும், நீங்கள் கண்டிப்பாக உங்களை கவனிக்கணும். உங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் செலுத்தணும், வாக்கிங் போகிறதுக்கு டைம் வேணும், உங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லவே இல்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை கவனிக்காமல் போனதுனால தான் அவங்க சீக்கிரமாக ஓட்டத்தை முடித்தார்கள். நாம் எல்லாரையும் கவனிக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலையும் பாசமாக இருக்க வேண்டும், நம்மையும் கவனிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். 2வதாக அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். வெரி தர்ஸ்டி அப்படின்னார். தாகத்தை எப்படி தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தாகம் வந்துச்சா நமக்கு இருக்கும். நான் இன்றைக்கு வெளியே பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். கரும்புச்சாறு கடைகள், இளநீ கடைகளில் செம கூட்டம். தாகத்தை தீக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமாக சாயந்தரம் காலையில் போனீங்கன்னா டீ கடையில் நிறைய கூட்டமாக இருக்கும். அந்த தாகத்தை அவங்க தீக்கணுங்கிறதுக்காக டீ காஃபி குடிக்கிறாங்க. ஒரு இடத்துல நம்ம போகும்போது மத்தியானம் 12 மணி ஆனால் திரள் கூட்டமாக இருக்கிறது. காரணம் என்ன? சாராயத்தை குடிக்க வேண்டும்.
காலையிலேருந்து நான் ஒன்றுமே குடிக்கலை, குடித்தாதான் எனக்கு முடியல, கைகால் நடுங்கிருன்னு சொல்லிட்டு எப்பொழுது 12 மணி ஆகும், டாஸ்மாக் எப்போ திறப்பாங்க, நான் எப்போ குடிப்பேன், ஒரு திரள் கூட்டம் காத்திருக்கின்றது. சாராயத்து மேலே அவ்வளவு தாகமாக இருக்கிறது. நட்பு வேண்டாம், நட்பு எவ்வளோ புனிதமானது. நண்பன் எனக்கு வேண்டாம், தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், குடும்ப மரியாதை வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு சாராயத்தை கொடுத்தால் போதும், ஒரு கோட்டர் கொடுத்தால் போதும், நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லுகிற எத்தனையோ பேர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நான் காண்கின்றோம். சாராயத்தை குடிக்கிறங்கிற வெறியில என்னனாலும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க என்று சொல்லி நான் காண்கிறோம். எப்படியாவது குடித்துவிட வேண்டும் என்று சாராயத்து மேல மோகம். பழைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது அந்த மொபைல் ஃபோன் எப்படியாவது வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு தாகமாக இருக்கிறாங்க. பாவம் செய்ய வேண்டும், வாலிபத்து பாவங்களை ஈடுபட வேண்டும் என்று தாகமாக இருக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஏதாவது ஒன்றின் மீது தான் நான் தாகமாக இருக்க முடியும் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அண்ட் வாட் ஆர் யூ டேஸ்டி அபவுட்? நீங்கள் எது மேலே தாகமாக இருக்கிறீங்க என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மேற்கொண்டு சொன்னேனே, சாராயத்தின் மீதா இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் காரியங்கள் மீது நம்ம தாகமாக இருக்கிறோமா? எப்பொழுது இந்த நேரம் வரும், எப்பொழுது இந்த மணி அடிக்கும், எப்போ நான் போவேன், என் தாகத்தை தீர்ப்பேன் என்று நீங்கள் வாழ்கிறீர்களா? இல்லை என்றால் இயேசு சிலுவையிலே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஒன்று சர உபாதையில் அவர் கேட்டிருக்கலாம், ஆனால் அதை விட ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டார். இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை எல்லாம் சாத்தான் கொண்டு போறானே, வியாதினாலே கொண்டு போறானே, விபத்தினாலே கொண்டு போறானே, சாத்தான் எத்தனையோ ஆத்துமாக்களை கெடுத்து வைத்திருக்கிறானே, அவர்களை விடுவிப்பது யார்? பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பது யார்? செய்வனைகளிலிருந்து விடுவிப்பது யார் என்று சொல்லி ஆண்டவர் கலங்கி, நான் அந்த ஆத்துமாக்கள் மேல தாகமாக இருக்கிறேன், வெரி தர்ஸ்டி, ஊழியத்தின் மீது தாகமாக இருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையிலே ஆத்தும தாகத்தாலே துடித்தார், நான் தாகமாக இருக்கிறேன். எத்தனை அறியாத எத்தனை கோடி கோடி ஜனங்கள் இந்த பூமியில வசிக்கிறாங்க. என்னை அறியாம மறிச்சாங்கன்னா பாதாளத்துக்குள்ள ஆத்துமா போய்விடுமே. பிசாசு எத்தனை பேரை கட்டி வைத்திருக்கிறான், எத்தனை பேர் அறியாமையில வாழ்றாங்க, எத்தனை பேர் பழி வாங்க வேண்டும் என்கிற வெறியில வாழ்றாங்க, எத்தனை பேர் அறுபால் எடுத்து கொலை செய்யறாங்க, எத்தனை பேர் எத்தனை வருடங்களாக கிறுக்கு பிடிச்சு இந்த பூமியில வாழ்றாங்க. சாத்தான் எத்தனை விதங்களிலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். அவளை விடுவிப்பது யார் என்று சொல்லி ஆண்டவர் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். சிலுவையிலும் கூட, ரத்தத்தின் சிந்தனை நேரத்திலும் கூட, இந்த பூமியை விட்டு போய்கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட, தன் பலகீனத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவர் என்னையும் உங்களை நினைத்து தாகமாயிருக்கிறேன் சொன்னார். வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னை நினைத்து இயேசு சொன்னார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். உண்மையான ஒரு தாகம், ஆத்தும தாகம் அவருக்கு வந்தபடியினாலே யார் அவரை விடுவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஊழியத்தை வந்து என்னையே அப்படி அடித்து தொங்க விட்டுருக்கிறார்களே, பாவம் ஏழை ஊழியர்களை எவ்வளவு பாடுபடுத்துவாங்க. இந்த ஓநாய் கூட்டம் எப்படி பாடுபடுத்தும் என்று சொல்லி நினைத்து, ஊழியக்காரர்கள் நினைத்து அவர்களை யார் பாதுகாப்பார்கள், யார் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? கிறிஸ்தவம் அனைத்தும் இந்த வார்த்தையில் தான் இருக்கிறது. கல்வாரி சிலுவையில இயேசு பேசிய வார்த்தை தான் மிகவும் நம்முடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்கின்றது. நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு வேறு எதன் மீது தாகம் இல்லை, ஆத்துமாக்கள் மீது, என் மீது, உங்கள் மீதே அவர் தாகமாக இருந்தார். அதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், பாவமறியாத ஆண்டவர். வழக்கமாக பாவிகளைத்தான், கொடும்பாவிகளை சிலர் அடிச்சுக் கொள்வாங்க. பாவத்தை தன் மீது போட்டுக்கொண்டு நமக்காக அவர் மரித்தார். நம்முடைய வாழ்வில் நாம் எதன் மீது தாகமாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். இது மேல ரொம்ப ஆசையா இருக்கிறீங்க, ஊழியத்தின் மீது அப்படி ஆசையா இருக்கீங்களா? வாஞ்சியா இருக்கீங்களா? கர்த்தருடைய பணிக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்லணும், எப்படியாவது ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும், எப்படியாவது ஆத்துமாக்களை நம்ம போய் சந்திக்கணும், ஆண்டவருடைய பணிக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இந்த ராஜ்யத்தை கெட்டவருக்கு முடிந்த அளவுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்களா? நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். வாலிப மகனே, வாலிப மகளே, எதன் மீது நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள்? காலத்துல நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, செஸ் விளையாட்டு மேல எனக்கு அவ்வளவு தாகமாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸும் பின்னால் வந்து கூடுவாங்க, உடனே ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு போயிடுவேன். ஸ்டூலு 2 சேரும், இங்கே ஒரு சேரு அங்கே ஒரு சேரு, மத்தியில் ஸ்டூலு, அது மேலே செஸ் போர்டை விரிச்சு காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து விளையாடிக்கிட்டே இருப்போம்.
ஒரு காலத்தில் கிரிக்கெட் போடும்போது இந்தியா நியூசிலாண்ட்லாம் போகும்போது காலைல 3 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்பவும் காலைல எழுந்திரிச்சு தாகத்தோடு கூட அந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்றை நாம் அதிகமாக நேசிக்கிற பொழுது மீது தாகம் கொள்ளுகிறோம், எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறோம். வேற எதையும் நாம் சிந்திப்பது கிடையாது, அதையே தான் நம்ம சிந்திக்கிறோம். அதுதான் பெருசா தெரியுது. அது மீது தாகம் கொள்ளுகிறோம், அதை நோக்கி நாம் ஓடுகிறோம், முயற்சிகளை எடுக்கிறோம், பணத்தை தூக்கி வீசுகிறோம், நேரத்தை தூக்கி வீசுகிறோம். தூக்கம் பெரிதாக தெரிவதில்லை, களைப்பு பெரிதாக தெரிவதில்லை. அது தாகம் நம்மை ஓட வைத்துக் கொண்டே இருக்கின்றது. பிரித்துக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் மீது தாகமா இருக்கிறார். பணத்தின் மீது தாகமா இருக்கிறாங்க. அன்னைக்கு உறவினர் ஒருவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. 100 ரூபா கிடைச்சா கூட கிறிஸ்தவர் நான் அந்த வேலையை செய்ய போயிடுறேன், 100 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல, அது எவ்வளோ கஷ்டமான வேலை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னார். பணம் என்கிற தாகத்தில் இன்றைக்கு இந்த உலகத்தார் அலைகிறாங்க. பணம் எல்லாருக்கும் தேவை, எனக்கும் தேவையாக தான் இருக்குது, எல்லாருக்கும் தேவை. அதை குறை சொல்ல வரவில்லை. பணத்துக்காக நாம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்று கூட வேதம் சொல்கிறது. ஆனால் பிரியத்துக்குரியவர்களே, நாம் அது மத்தியிலும் ஆத்துமதாகம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. ஊழியத்தின் ஆரம்பம் எப்படி தெரியுமா எனக்கு இருந்துச்சு? நான் காலையில் படிச்சுட்டு இருந்தேன். என் ஆவிக்கிற தகப்பன் வின்சென்ட் பால் எபனேசர் கிறிஸ்துவுக்குள் நடத்தினாங்க. அப்போது நாங்கள் சர்ச்சு சூளைமேட்டில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு, சிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிட்டு ஆலய ஆராதனைக்கு போயிட்டு வீட்டுக்கு ரூமுக்கு வருவோம். என் ஹாஸ்டலில் எனக்கு ரூம் உண்டு. அப்பொழுது நானும் என் ஆவிக்கிற தகப்பனும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். காலப்போக்கிலே ஆண்டவர் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வர ஆரம்பித்தார். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அவர் அனுப்புவார். என் ஆவிக்கிற தகப்பன் வேலை கிடைத்து போன பிறகு நான் அங்கே வந்தவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊழியம் ஆரம்பித்து நிறைய பேர் அங்கே ஜெபம் பண்ண வருவாங்க. சண்டே ஆனாலே கூட்டமாக அலையும் போதும். அதுக்கு பிறகு நான் போரூரில் தங்கியிருந்தேன். நான் வேலை எங்கெல்லாமோ எங்கே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும், நான் எப்பொழுது சென்று ஆண்டுடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கம் செய்வேன், எப்பொழுது அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவேன் சொல்லி காத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த தாகத்தை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக உருவாக்கி இருக்கின்றார். நாம் ஆண்டவர் மீது தாகம் கொள்ளுவோம், ஆத்துமாக்கள் மீது தாகம் கொள்ளுவோம். மந்தையில் சேர ஆடுகள் எங்கிலும் கோடி கோடியாக உண்டு. முடிந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக நாம் செய்வோம். இன்னும் ஊழியம் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, வீட்டில் இருந்து ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிப்போம். அதுவே பெரிய ஊழியம். வாலிபம் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு, அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஓடி ஓடி நாம் உழைப்போம். இல்லை என்றால் நாம் வீட்டில் இருந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் அல்லவா? எனவே இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்நாள் பரியந்தம் தாகம் கொள்ளுகின்றவர்களாக நாம் இருப்போம். ஊழியத்தின் மீது நாம் தாகம் கொள்ளுவோம். ஊழியத்தை எப்படி செய்யலாம், ஆண்டவருக்கு எப்படி நாம் பிரயோஜனப்படலாம் என்று சொல்லி நாம் சிந்திப்போம். அதிக நேரத்தை நாம் ஜெபத்திலே நாம் செலவழிப்போம். ஆண்டவர் தன் ஜீவன் போகிற நேரம் மட்டும் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆத்துமாக்கள் மேலே தாகமாக இருந்தார். நாம் எதன் மீது தாகமாக இருக்கிறோம் என்பதை அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கே உன் பொக்கிஷம் அங்கே உன் இருதயம். வேர் இஸ் யுவர் ட்ரெஷர், தேர் இஸ் யுவர் ஹார்ட். எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம், ஊழியம்தான் முக்கியம் என்பதை அறிந்து, ஆத்தும ஆதாயம்தான் முக்கியம் என்பதை அறிந்து நாம் வாழ வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். win souls is wise. இது நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாமும் அப்படியே தாகமாய் வாழ்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆத்தும தாகத்தை நாம் ஏற்படுத்துவோம். செல்லுகிற இடமெல்லாம் ஊழியத்திற்கான காரியங்களை நாம் செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு மகிமைப்படுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை நாம் மூடுவோம். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அவரிடம் பேசு, நடத்திடுவார். நம்முடைய ஆண்டவர்
நம்மை சிலுவையிலேயும் கூட அவர் நினைத்தார், ஆத்துமாக்களை நினைத்தார். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இந்த பூமியில் இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரை அறியாமல் அழிவதை காண்கிறோம், பெரியவர்கள் அழிவதை காண்கிறோம். தவறான காரியங்களின் பின்பு இந்த உலகம் தாகம் கொண்டு அலைவதை நாம் காண்கிறோம். நாமோ ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டு வாழ்வோம். வெள்ளக்கார மிஷினரிமார் அந்த காலத்தில் ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டு தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை விட்டு இந்தியாவிற்கு வந்து இந்த வெப்ப சீதோஷ்ண நிலைமையில் பெருந்தியாகம் புரிந்து அவர்கள் வந்து ஊழியம் செய்தார்கள். கல்வி ஸ்தாபனங்களை நிறுவினார்கள், தொண்டு நிறுவனங்களை நிறுவினார்கள். அநேகரில் பாதி வயதில் மறித்து போனாங்க எல்லாம் பார்க்குறோம். ஆத்தும ஆதாயத்தினால் நிறையப்பட்டவங்க எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருந்திருக்கிறாங்க. நாமும் கூட ஆத்தும ஆதாயம் செய்கின்றவர்களாக மாறுவோம். ஆண்டவர் சிலுவையில் 4வது வார்த்தையாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, நாமும் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு ஓடுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு பலகீனப்பட்டு வேலைக்கு போகல, படிக்கலை, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ஜீவன் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல, அவயங்கள் வேலை செய்யாமல் இருக்குது, வேதனையை தாங்க முடியல என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்து அவர்களை தூக்கி நிறுத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே தோத்திரம் ஐயா. எல்லா சாபங்களும் நீக்கப்படுவதாக, எல்லா வியாதிகளும் பரிகரிக்கப்படுவதாக. ரத்த சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை அறிந்து பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் உம்மண்டை வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. போதையை விடமுள்ள, கஞ்சாவை விடமுள்ளன்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் தாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுதே உடைய பிள்ளைகளை தொடும், இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. தீராத வியாதிகள் தீரட்டும், கட்டிகள் மறையட்டும், ஆறாத புண்கள் ஆறி போகட்டும், அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும், படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள் எழும்பட்டும், கர்த்தருடைய கண்களில் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. எங்கள் பரம தகப்பனே, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன் அதிகமாயிடுச்சு, அது காசு கொடுக்கணும், இது காசு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு தெரியலையே. கடன்காரங்க கடன் வாங்கினேன், நான் யார்கிட்ட வாங்கினேன்னு அவங்க எனக்கு தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்களே, எனக்கு தாங்க முடியலேன்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு அமைதி சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் பாரத்தில் இருப்பவர்களை நீ தந்தியும், தற்கொலை செய்து கொள்ளுங்கிற எண்ணத்தில் இருப்பவங்களை மாற்றுங்க, சந்திங்க. கொலை செய்துங்கிற எண்ணத்தில் இருப்பவங்களை கர்த்தர் சந்திங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க மனம் திரும்பி வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க. ஆண்டவரே பைக்கை வேகமாகி போய் ஒரு நிமிடத்தில் கொலையுணப்பட்டுருவாங்கப்பா. அந்த வாலிபர்கள் சந்திங்கப்பா. அப்படி பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யும். பல வருடங்களாய் திருமணம் ஆகவில்லை, குழந்தை இல்லை, காத்திருக்கிற வீடு இல்லை, வாகனம் இல்லை, என்ன பண்ணுவேன், இந்த வீடு விற்க மாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே சோத்திரம் ஐயா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தாய் திருநாடா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அநேக மதத்தவர்களும் அநேக மொழி பேசல் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆண்டவரே அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற ஜபத்தினால காணிக்கையில தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா இந்த நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. தகப்பனே ஆண்டவரே அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை ஆசீர்வதிங்கப்பா. தங்களுக்கு அநேக முதியில் அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்ய நல்ல உள்ள படைத்துள்ள அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் என்றென்றும் நல்லவர், அவர் வல்லமை என்றென்றும் மாறாதது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். நன்றியோடு அவரை துதிப்போம். நம்மை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி சுகவாழ்வையும் தருவார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மீண்டும், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா.